வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் கிளாஸ் ரூம் பிஹேவியரில் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பெட்டர்மெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு வகுப்புலேயும் நம்ம லேட் சைல்ட்ஹுட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். பிட்வீன் 8 and 12 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கும்பொழுது நிறைய பசங்களுக்கு நெகட்டிவ் பிஹேவியர் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா நிறைய விஷயத்த பார்த்து கற்றுக்கும். ரோல் மாடல் அது என்னதுன்னா, சில சமயத்தில் நம்ம சொன்னோம் டிலேட் ஃபார் தி கிராட்டிஃபிகேஷன், ரெடி டு வெயிட் ஃபார் த டேர்ன், அக்செப்டிங் வாட் இஸ் கம் லைனில் இருக்கும்பொழுது எந்த நம்பரில் இருக்குமோ அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னால், ரோல் டிஃபைனிங் அந்த வார்த்தை வரும்போது ஒரு 8 வயசு இல்லை 10 வயசு இருக்கிற ஒரு பாயோ கேர்ளோ என்ன செய்யலாம்னா நிறைய விஷயத்த நம்ம அந்த லேட் சைல்ட்ஹுட்டில் அந்த கேங்கில் எல்லாம் நம்ம மாட்டிக்காமல் நம்ம என்ன செய்யலாம், நிறைய விஷயத்த பாசிட்டிவாக யோசனை பண்ணி நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு தொடர்புடைய செய்திகளை அதையே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி அனுசரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது ரொம்ப விதத்தில் சௌரியமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு லேட் சைல்ட்ஹுட்டில் நம்ம ஒரு குட் பாய் அப்படின்னு நம்ம பேர் வாங்கிட்டோம்னா அது நம்மளோட முறையில் பூஸ்ட் பண்ணும். தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி இஸ் தேர் தட் கேன் பி சஸ்டெயின்டு டில் வி கிராஸ் தி அடோலசன்ஸ். அடல்ட்ஹுட் வர வரைக்கும் கூட அந்த குட் பாய்ன்ற டேகை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் தேர் வெரி மச் பாசிபிள். ஆனால் அதை நம்ம நெகட்டிவாக யோசனை பண்ணிட்டோம், உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எதுக்கு நான் குட் பாயாக இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப விதத்தில் பாசிட்டிவ்ஸ் ஒன்றும் கிடைக்காது. நம்ம நெகட்டிவாக இருக்கிறத பற்றின்னு சொல்கிறதுல. ஸோ அதனால் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வி கேன் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பா இதை செய்யலாமா அப்படின்னு அப்பாவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அப்பா கேட்டு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நேரத்தில் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை வகுப்பாசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் எவர் வி டூ. அப்போ என்ன ஒரு ஆட்டிடியூடு இந்த பிள்ளைங்க லேட் சைல்ட்ஹுட்டில் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்யறது சரியாக செய்யணும். எப்படி நம்ம செய்யறதெல்லாம் சரியாக இருக்கணும்னு நினச்சக்கூடாது. நம்ம எது செய்கிறோமோ அது சரியாக இருக்கணும். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் மெத்தட் டு கண்டினியூ திஸ் ஒர்க், வாட் இஸ் த கரெக்ட் மெத்தட் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்றத தெரிஞ்சுட்டா, சரியாக இருக்கிறத செய்ய தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நிறைய கரெக்ஷன்ஸ்க்கு ரெடியாக இருப்போம். ஆனால் நம்ம செய்யறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டா வி டோன்ட் அலோவ் எனி கரெக்ஷன்ஸ் டு டேக் பிளேஸ் இன் டு அவர் ஒர்க்கை. அது சாத்தியமே இல்லை. ஒரு டிராயிங் போடுற ஒரு மேப் டிராயிங் இருக்குது, இல்லை ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, கிளாஸ் ரூம் இல்லைன்னு சொன்னால் அது சரியாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ, ரைட் சைடில் எழுதணும், லெஃப்ட் சைடில் டிராயிங் பண்ணணும். டிராயிங் பென்சிலில் தான் இருக்கணும், இட் ஷுட் நாட் பி இன் பென். அதனோட பார்ட்ஸ் எல்லாம் எழுதும் போதும் ஷார்ப் பண்ணின பென்சிலால் தான் எழுதணும். அது நீட்டாக தான் இருக்கணும், ரப் பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொன்னால், அப்போது மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வரைஞ்சா தானே அது போல் வரும். அப்போ அது டிராயிங் ஷுட் பி கிளியர். அப்போது நான் இப்படி தான் போடுவேன், இதை மிஸ்ஸு நீட்டுன்னு போட மாட்டேன்றான்னு அங்கே போய் யூ ஷுட் நாட் கம்ப்ளைண்ட். உங்களோட ப்ரெசன்டேஷன் இட் ஷுட் பி என்ன பண்ணணும், அவே ஃப்ரம் அபவ் தி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நேச்சுரலாக அதுக்கு நீட்டோ குட்டோ என்ன உண்டோ, அதுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன உண்டோ, எவ்ரி திங் யூ வில் பி அவார்டட். அட் த சேம் டைம் யுவர் ஒர்க் அவுட் டு பி ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். ஓ, இந்த பையன் நல்லா பண்ணுவான், கார்த்திகேயன் சூப்பராக பண்ணின்னு வந்திருக்கானே, அவன் எப்போ பண்ணாலும் நல்லா தானே பண்ணுவான் அப்படின்ற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ரெசென்டிங் திங்ஸ் ஷுட் பி தேர். ஸோ தீஸ் டைப் ஆஃப் பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம அதில் நல்லா வளர்த்துக்க முடியும் இந்த ஏஜ் குரூப்பில். அப்படி வளர்த்துக்கிட்டோமான இதில் என்ன கிடைக்கும்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த ஏற்கனவே முதல்ல சொன்னோம், ஒரு 2-3 சென்டென்ஸ் முன்னே சொன்னோம், இந்த பாசிட்டிவ்னஸ் இட் கேன் பி சஸ்டெயின்டு. என்டையர் அடோலசன்ஸ் முழுக்க அதை சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி நம்ம லேட் சைல்ட்ஹுட் தாண்டி அடோலசன்ஸ் தாண்டி அடல்ட்ஹுட் வரைக்கும் கூட அதை எடுத்துக்கிட்டு போக முடியும். தெர்பை நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இந்த கிளாஸ் ரூம் பர்ஃபார்மன்ஸ் டுவர்ட்ஸ் அவர் எஜுகேஷன், நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இந்த நம்மளோட பாசிட்டிவ்னஸை காமிக்க முடியும். அது எல்லாமே நம்மளோட முறையில் பூஸ்ட் பண்ணோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம்னா ஒரு 4-5 பேர் தான், தாத்தா பாட்டி தாய் தகப்பன், அவ்வளோதான். ஒரு 5-6 லெஸ் தென் ரொம்ப பெரிய இங்கே கூட்டமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ப்ரெசென்டர் சீனியரில் எல்லார் வீட்லேயும் ஒரு சிங்கிள் சைல்டு தான், ஏதோ 1-2 வீட்டில் தான் 2 பசங்க இருக்குது. அதனால் வீட்டில் நிறைய என்ன கிடையாது, க்ரௌட் இல்லை, கிளாஸ் ரூமில் இருக்கோம். கிளாஸ் ரூமில் ஒரு 35 பசங்களுக்கு முன்னாடி வி ஆர் பர்ஃபார்மிங் வெரி வெல். அந்த நம்மளை மாதிரி அர்த்தவனை பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். அதுவே நம்மளோட பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணிட்டு போகணும்னு சொன்னால், ரெடி டு லேர்ன் அப்படின்ற அந்த கான்செப்டில் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக பண்ணணும். நம்ம செய்யறத சரியாக இருக்கிறது வரைக்கும் அதை டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அதை எடுத்துக்கிட்டு போகணுன்ற அந்த கான்செப்டை இந்த ஏஜ் குரூப்பில் லேட் சைல்ட்ஹுட்டில் வளர்த்துக்கிட்டமான அது ரொம்ப தூரத்துக்கு, தட் இஸ் லேட் சைல்ட்ஹுட் ஒரு 8லேருந்து 10-11 வயசு வரைக்கும்
அப்படின்னு சொன்னால் இந்த 21 இயர்ஸ் 21 வயசு வரைக்கும் நம்மளுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும்னா இட் இஸ் மோர் தென் அ டிகேட் வில் பி இன் தி கரெக்ட் ப்ராக்கெட்குள்ளே இருப்போம். நல்ல பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். இது தொடர்புடைய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.